நன்றி. 1/1/2016 அன்று எமது கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று தொடக்கம் ஆரம்பிக்க பிரிவில் இடம்பெற்ற கழகங்களுக்கு இடையிலான போட்டியில் கூடிய புள்ளிகளை பெற்று எமது கழகம் ஒரு வருடத்துக்குள்ளே முதலாவது இடத்தை பெற்றது. அது எங்களுக்கு வெற்றியாக அமைந்துள்ளது. அத்தோடு ஊசு போட்டியில் கிருஷ்ணா என்னும் வீரர் வெள்ளிப்பதக்கத்தை பெற்று எமது பிரதேசத்துக்கும் மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் பெருமை சேர்த்திருந்தார். அத்துடன் கபடி போட்டியில் 3 வீரர்கள் விளையாடி தங்கப்பதக்கத்தையும் தேசிய ரீதியில் சிறந்த விளையாட்டு வீரராகவும் சினோ என்பவர் தெரிவு செய்யப்பட்டார். இது எமது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிடைத்த பெருமை. இது ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு பல கழகங்கள் விளையாட்டு கராட்டி போப்பில் ஆரம்பிக்கலாம், இதுக்கு முதலும் ஆரம்பித்திருக்கலாம். எங்கு திறமை இருக்கிறதோ, எங்கு சான்றிதழ்களின் மதிப்பு தெரிய வருகிறதோ, எங்கு சிறந்த முறை நடைபெறுதோ, அது இந்த நவீன காலத்தில் மாணவர்களுக்கும் தெரியும், அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தெரியும். அவர்கள் அதை இது அறிந்து செயற்பட்டு இருப்பார்கள். எமது நோக்கம் மட்டக்களப்பில் சிறந்த முறையில் கராட்டி கலை வளர வேண்டும். ஒழுக்கமும் சிறந்த விளையாட்டு தன்மைகளும் காணப்படுமானால் ஒரு வீரன் சிறந்த முறையில் முன்னேற முடியும். இது நாங்கள் பல விளையாட்டுகளின் மூலமாக அறிந்த விடயம். அடுத்தது எங்களோட சென்சியிடமிருந்து கராட்டியின் தந்தையாக புனர்வட் சென்சியிடமிருந்து முதல் தர மாணவனாக பயிற்றப்பட்டு பல போட்டிகளில் வெற்றி கண்ட ஜுரம்பை சென்சி அவர்கள் எமக்கு தலைமை ஆசிரியராக கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அவர் முதலிருந்து நாங்கள் அவருடன் தொடர்பு கொண்ட போது அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், எனக்கு எனது குரு, எனது மாஸ்டர் பிறந்த மாகாணத்தில் நான் ஒரு நல்ல அவரை போன்ற அவருக்கு கீழே எனக்கு பிறகு அப்படியான வரக்கூடிய நல்ல மாணவர்களை உருவாக்கி அவருக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்கையாக அதை நான் செய்ய வேண்டும் என்று அவர் கூறி மிகவும் மகிழ்ச்சியுடன் எங்களிடமிருந்து இப்போ வேறு இதுகளை பொறுத்தளவில் பேரம் பேசுவாங்க, இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்ட்டு நான் அதாவது பேச்சு இது மொழி நடையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது பேரம் பேசி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் எமது சென்சி அவர்கள் அது வேறு இதில் பற்றியில் கராட்டி வளரணும், நான் இருக்கிற காலத்தில் கராட்டி வளர்க்கணும், உங்களோட மாவட்டத்தில் நான் சிறந்த மாணவர்களை உருவாக்கி தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் பதக்கங்களை பெற்றுத் தருவதற்கு நான் உறுதியாக இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்குறுதியும் அளித்து இன்று இவ்வளவு தூரத்திலிருந்து எங்களுக்கு இதில் அளித்து கொண்டிருக்கிறார். அடுத்தது எமக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் விளையாட்டு ஆசிரியர்கள், அடுத்தது விளையாட்டு உத்தியோகஸ்தர்கள், மாவட்ட விளையாட்டு உத்தியோகஸ்தர், பல வெளி நபர்கள் என்று அனைவரும் எமது கழகத்துடன் தொடர்புகளை பேணி எமக்கு பல வழிகளிலும் ஒத்தாசை புரிந்து வருகிறார்கள். இவர்களின் உதவி நீடிக்கும். அவர்கள் ஆலோசனைகளின்படி நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு விடயங்களை முன்வைக்கும் போது பல பேரிடம் இது துறைசார் ஆக்களிடம் நாங்கள் இதை விசாரித்து கலந்தாலோசித்து தான் எதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் முன்னேறணும் என்று உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வேண்டிக் கொண்டு, பதக்கங்களும் பதவிகளும் தானாக வந்து கொண்டிருக்கும் என்பதை கூறி இங்கு வந்த அனைவருக்கும் எனது உரையாற்றுவதற்காக எமது ජුරම්බයි සෙන්සි අවர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். අන්නවා පැටිකොළ දිස්ත්‍රික්කයේ දැන්ටමත් කරාටේ ක්‍රීඩාව කෙරීගෙන යනවා. පැටිකොළ දිස්ත්‍රික්කයේ කරාටේ සාමාන්‍ය පදක්කම් ගන්න බව මම දන්නවා. නමුත් මට ලොකු අභියෝගයක් මේ අවස්ථාව පැටිකොළ දිස්ත්‍රික්කයේ ජාතික මට්ටමේ සහ ජාත්‍යන්තර මට්ටමේ කොහොමද ගෙනියන්නේ කියලා මම අනිවාර්යෙන් ඔයගොල්ලන්ට පොරොන්දු වෙනවා. මේක ජාතික තලයට සහ ජාත්‍යන්තර මට්ටමට මේ කරාටි ක්‍රීඩාව ගෙනියන්න මම බලාපොරොත්තු වෙන ඔබතුමාලාගේ සහයෝගය.
மாணவர்கள் மட்டத்தில் நான் சிறிது அனுபவங்களை பெற்றிருக்கின்றேன். இவ்விடத்தில் பேசக்கூடிய தகுதி கூட எனக்கு கராட்டி சம்பந்தமாக இல்லை. ஆனால் இதில் நான் மிகவும் ஆர்வத்தோடு செயற்பட்ட ஒரு துறை ஏனென்றால் பல்கலைக்கழகம் 2010ஆம் ஆண்டிலிருந்து கராட்டி துறையில் மேலிருந்து அனைத்து பல்கலைக்கழக போட்டிகள் 1ஆம் இடத்தை 2ஆம் இடங்களை குழு 1ஆம் 2ஆம் குழு முறையில் இடத்தை பெற்ற பல்கலைக்கழகம் தொடர்ச்சியாக கராட்டி நடந்து கொண்டு வருகின்றது. ஆனால் இவ்விடத்தில் எனக்கு கூறக்கூடிய ஒரே ஒரு விடயம், அதை மாத்திரம் நான் குறிப்பிட்டு விட்டு செய்கின்றேன். எந்த கழகம் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனுடைய நோக்கம் விளையாட்டு மாத்திரம் இல்லாமல் கல்வியோடு சேர்ந்து இல்லாத பட்சத்தில் அந்த விளையாட்டுக்கு எந்த விதமான தகுதியும் அங்கீகாரமும் எதிர்காலத்தில் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அதில் கவனமாக இருக்கும்படி இந்த கழகத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் சர்வதேச ரீதியில் கூட சான்றிதழ்களை வைத்துக்கொண்டு எனக்கு எந்தவித வேலைவாய்ப்பும் இல்லையே நான் இவ்வளவு விளையாடினேனே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பதில் அர்த்தம் இல்லை. ஆகவே இந்த கழகத்தை கொண்டு நடத்துகின்ற ஆசான்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களிடம் பயில வருகின்ற எந்த ஒரு மாணவனையும் குறைந்தபட்சம் கல்வி உயர்தர பாடங்கள் சரி 3 பாடங்களை சரி அவர்கள் பூர்த்தியாக்கும் இடத்து அவர்களுடைய தரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு தேசிய மட்டத்துக்கு உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. அதில் மாத்திரம் கவனத்தை சிதற விடாமல் கவனத்தில் கொண்டிருங்கள். கல்வியோடு சேர்ந்த விளையாட்டுக்குத்தான் காலம் பூராகவும் மதிப்பு இருக்கின்றது. இந்த தனி விளையாட்டு அர்த்தமே அற்றதாக போயிடும் ஒரு குறிப்பிட்ட வயது பிறகு. ஆகவே அதையும் சேர்த்து கவனத்தில் எடுத்து நீங்கள் இந்த கழகத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்து இந்த பிரதேசத்துக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை வழங்கி எமக்கும் இந்த மட்டக்களப்பு மாணவருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று இருந்தார். மட்டக்களப்பு மாவட்ட வீரர்களை தேசிய சர்வதேச ரீதியிலே நாங்கள் எடுத்து செல்வதற்காகவே இதை ஆரம்பித்திருப்போம் என்று அந்த நோக்கு நிச்சயமாக அடையப்பட வேண்டும். அதற்கு என்னுடைய தலைமை ஆசிரியரும் உதவி புரிவார் அவர் கூறியுள்ளார். அவரை நோக்கம் அதுதான் என்று சொல்லி சர்வதேச ரீதியிலே உங்களை கொண்டு செல்வது தான் தன்னுடைய நோக்கமாக குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கராத்தே என்பது தற்காப்பு கலை. அது வெறும் கைகள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதனை எவரும் கற்றுக்கொள்ளலாம் என்பதனை சகலரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரையிலே பாடசாலைகளிலே குறிப்பாக பெண்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கராட்டே வகுப்புகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்கும் எங்களுடைய இளைஞர்கள் என்று திசை மாறி செல்கின்ற நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களை நல்வழிப்படுத்தி ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவதற்கு இந்த கராட்டே வகுப்புகள் மிகவும் சிறந்தவை. ஆகவே இங்குள்ள இளைஞர்கள் அனைவரையும் நாங்கள் இந்த வகுப்புகளில் இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் அனைவரிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அந்த விளையாட்டு உத்தியோகஸ்தர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற இளைஞர் யுவதிகளை இத்தகைய வகுப்புகளுக்கு இந்த வகுப்புக்கு என்றல்ல எங்கெங்கு கராட்டே வகுப்பு நடைபெறுகின்றோ அவர்களையெல்லாம் அதற்கு செல்வதற்காக திசை திருப்புங்கள். ஏனெனில் இன்றைய இளைஞர் சமுதாயம் பிழையான வழிகளிலும் சென்று கொண்டிருக்கிறார். அவரை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் உள்ளது என்பதனை நான் இவ்விடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கராட்டியினுடைய மிக அழகிய ஒழுக்கம்தான் இவர்கள் இன்று இப்பொழுது கண்காட்சியாக செய்து கொண்ட காட்டிய அந்த இதை பார்க்கின்ற வேளையில் அவர்கள் அந்த முழு பொழுதுமே 100% தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அதில் நேர்த்தி தெரிந்தது, கிளீனாக செய்தார்கள். நான் நினைக்கிறேன் அந்த இறுதியில் மாத்திரம் சிறியொரு தவறு அல்லது நடந்து விட்டு வீரர்கள் நானும் காலையில் ஒழிக்கின்ற பொழுது இந்த வெல்டத்துக்கு கூட மகள் கேட்டால் என்னப்பா கராட்டி பெல்ட்டோட போகிறீங்களான்னு. கருப்பு பெல்ட்டோட நான் வளமையாக அணிவது கருப்பு பெல்ட் தான் அவ்வளோ சொல்லி வந்தேன். நானும் 83, 84களிலே கராட்டி பழக ஆரம்பித்து முதலாவது பெல்ட்டுடன் நின்று விட்டது. இந்த அன்றைய கால சூழ்நிலை கராட்டி பழவரெல்லாம் பிடித்து கொண்டு செல்கிற சூழலும் இருந்தது. அதன் பின்னர் நான் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டிய தேவை இருந்ததினால் அதை தொடர முடியவில்லை.
ஆனால் இன்றில் அநேகருக்கும் கராட்டே விருப்பம். எப்போது விரும்புகிறான்னா படம் பார்க்கின்ற பொழுது ஒரு சில படத்தை பார்த்தா எனக்கும் கராட்டே தெரிய வேணும்னு நினைக்கிறார்கள், ஆனால் கராட்டே வகுப்பு செல்கிறார்கள் இல்லை. கதாநாயகன் துரத்தி தாவி தாவி அடிக்கின்ற பொழுது யோசிக்கிறார்கள், நானும் சண்டைக்காரனாக வரவணும் கராட்டே தேவை நினைக்கிறார்கள், ஆனால் கற்பதில்லை. ஆகவே அதை பார்த்து வருகின்ற ஆசையை இத்தகைய வகுப்புகளை சேர்ந்து நீங்கள் பயில்கின்ற பொழுது உங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். இங்கே இளம் சிறுவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வயதுள்ளவர்களை நாங்கள் ஊக்குவித்தால் அவர்கள் நிச்சயமாக தேசிய சர்வதேச ரீதியிலே பட்டியலை பெறுவார்கள் என்று கூறி அனைவர் இந்த வகுப்பை ஆரம்பித்தமைக்கும் தொடர்ந்து நடைபெறும் எல்லா நிகழ்வுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வந்துட்டோம்.